الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد الذكرى அரபிக் கல்லூரியின் சார்பாக நடைபெறுகின்ற இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஷேக் அன்சர் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்களையும் மதுரை அத்திக்ரா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் பேராசிரியருமான முஹம்மது அய்யூப் புகாரி நதி அவர்களையும் திருச்சி அல் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் சுலைமான் ஹசனி நதி அவர்களையும் இன்னும் மாணவிகளையும் அவர்களின் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அனைவரையும் அத்திக்ரா அரபிக் கல்லூரியின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் சில வானவர்கள் உண்டு. அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு நினைவு கூறும் சபையோரை கண்டால் தங்களுடைய இரட்டைகளால் அவர்களை சூழ்ந்து முதல் வானத்திற்கு கொண்டு செல்வார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களிடம் கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதற்கு அவ்வானவர்கள் சொல்வார்கள், உன்னை புகழ்ந்து கொண்டும் போற்றி கொண்டும் இருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்ததுண்டா என்று கேட்பான். அதற்கு வானவர்கள், இல்லை, அவர்கள் உன்னை பார்த்ததே இல்லை. அவர்கள் என்னை பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள்? இன்னும் அதிகமாக உன்னை புகழ்ந்து கொண்டும் போற்றி கொண்டும் இருப்பார்கள் என்று அவ்வானவர்கள் கூறுவார்கள். அவர்கள் என்னிடம் எதை கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு வானவர்கள் கூறுவார்கள், அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். சொர்க்கத்தை இதற்கு முன்னால் அவர்கள் கண்டதுண்டா என்று கேட்பான். இல்லை, அவர்கள் இதற்கு முன்னால் பார்த்ததில்லை. அவ்வாறு பார்த்திருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமாக அதனை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி செய்வார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் என்னிடம் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவர்கள் நரகத்தை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். நரகத்தை இதற்கு முன்னால் அவர்கள் பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்பான். இல்லை, பார்த்ததில்லை. அப்படி பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக அதை விட்டு அஞ்சக்கூடியவர்களாகவும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று அவ்வானவர்கள் கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுவான், அவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன். இதற்கு நான் உங்களையே சாட்சியாக ஆகுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவான். அப்போது வானவர்களில் ஒருவர் கூறுவார், இந்த சபையில் இருக்கக்கூடிய இன்னவர் அவர் உன்னை போற்றுவதற்காக அங்கு வரவில்லை. அவர் அவருடைய ஏதோ தேவைக்காக அங்கு வந்துள்ளார். அவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்வார். உடனே அல்லாஹ் சொல்வான், அப்படி இருந்தாலும் அவர்களும் அவர்களை சார்ந்தவர் தான். அவரையும் நான் மன்னித்து விட்டேன். அந்த சபையில் இருக்கக்கூடிய யாரும் பாக்கியம் பெறாமல் ஆக மாட்டார்கள். அனைவரும் பாக்கியவான்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி மற்றொரு முறை உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.